ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன், A to Z இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ இதுக்கான இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் நமக்கு எப்போ ரிலீஸ் பண்ணாங்க? எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல 4/10/2025 28ஆம் தேதி ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா 28/10/2025 இன்னையில இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 27/11/2025 அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. கரெக்டா ஒரு மாசம் வந்து டைம் கொடுத்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குயிக்கா அப்ளை பண்ணிருங்க. லாஸ்ட் மினிட்ல சர்வர் வந்து டவுனா இருக்கும். ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 29/11/2025. இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இப்போ நீங்க ஜெனரல்ல வரக்கூடிய மென்னு இல்லனா ஓபிசில வரக்கூடிய மென்னா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 400 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணணும். இவங்கள போக ரிமைனிங் கேட்டகரிஸ் விமன் கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி இவங்க எல்லாருமே 250 ரூபாய் ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓபன் ஆகும் அப்படின்னா 30/11/2025 இருந்து 9/12/2025 வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ வந்து ஓபன்ல இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கரெக்ஷன் விண்டோல நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுலயும் சில டீடைல்ஸ் மட்டும் தான் கரெக்ஷன் பண்ண முடியும். உங்களோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி டீடைல்ஸ் எதுவுமே கரெக்ஷன் விண்டோல மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கரெக்ட் பண்ண முடியாது. அதனால அப்ளை பண்ணும்போது நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா கொடுத்துருங்க. ஓகேவா? சோ நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நாளைக்கு வீடியோல இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்கிரைப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா, பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட். சோ இவங்க எக்ஸாமுக்கு ஒரு ஸ்கிரைப கூட்டு போவாங்க. அவங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஆர்ஆர்பி போர்ட்டல்ல 10/12/2025 இருந்து 14/12/2025 நீங்க வந்து என்டர் பண்ணிருக்கணும். ஓகேவா? சோ நீங்க எந்த ஜோன்லனாலும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு நீங்க 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னா சென்னை வெப்சைட், பெங்களூர் அப்படின்னா பெங்களூர் வெப்சைட், எந்த ஆர்ஆர்பில அப்ளை பண்றீங்களோ அந்த ஆர்ஆர்பி வெப்சைட்ல நீங்க வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு CBT2 இருக்கும். அதுக்கப்புறம் சில போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனலா உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்கும். எப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆர்ஆர்பி வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அண்டர் கிராஜுவேட்டுக்கு கீழே என்னென்ன போஸ்ட்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். ஓகேவா? இதுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா B2 ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும். ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 18 to 30 இயர்ஸ். இது வந்து யாருக்கு அப்படின்னா ஜெனரல் கேட்டகரிக்கு. இது போக ஓபிசி, SC/ST, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகே, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு 2424 வேகன்சி. அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா C2 ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும். ஐ ஸ்டாண்டர்டு 18 இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். ஓவராலா பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கு மினிமம் 18, மேக்ஸிமம் 30. இது போக நான் சொல்லிட்டேன் ஓபிசி, SC/STக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு. சோ டோட்டலா எவ்வளவு வேகன்சினா 394. ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கு C2 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். 163 வேகன்சி. ட்ரைன்ஸ் கிளர்க்கு பாத்தீங்க அப்படின்னா A3 ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும். 77 வேகன்சி வந்து இருக்கு. ஓவராலா எல்லா ஆர்ஆர்பியும் சேர்த்து 3058 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகே, நான் வந்து 12th வந்து இப்ப எழுதியிருக்கேன். ஓகேவா? எனக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து வரப்போகுது. நான் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். நான் இன்னும் 12th கம்ப்ளீட் பண்ணல. நான் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ் ஆகிரும். ஓகேவா? சில கேப்பால அவங்க வந்து ஸ்கூலை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அகைன் அப்ளை பண்ணி எழுதியிருப்பாங்க. ஓகே, அகைன் எழுதியிருப்பாங்க. அதுக்கு ஃபைனல் ரிசல்ட் எனக்கு எதுவுமே வரல. ஆனா நான் எக்ஸாம்ஸ் எழுதிட்டேன், எனக்கு ரிசல்ட் வந்து நான் எக்ஸாம் போறதுக்குள்ளே வந்துரும், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்க கம்ப்ளீட்டா 12th முடிச்சிருக்கணும். 12thல வந்து பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, சோ நீங்க SC/ST இல்லனா ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் வந்து வாங்கணும். அந்த குரூஷியல் டேட்டுக்கு முன்னாடி வாங்கணும். குரூஷியல் டேட்டுங்கிறது அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ அந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி வந்து நீங்க என்ன வாங்கியிருக்கணும்னா ஓபிசி சர்டிபிகேட், SC/ST இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். அதே ஜெனரல்ல வரீங்க EWS சர்டிபிகேட் அப்படின்னாலும் அதுவும் அந்த குரூஷியல் டேட், அந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்க வந்து வாங்கியிருக்கணும்.
ஓகேவா? சோ இதோட ஏஜ் லிமிட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 18 to 30 இயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். சோ இப்ப இந்த 18 to 30 கால்குலேட் பண்றதுல நெறைய பேருக்கு டவுட் வரும். என்ன அப்டின்னா, இப்ப எனக்கு 18 வயசா இல்ல 17.5 இல்ல எனக்கு 30 வயசா இல்ல 31 வயசான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக டீடைலா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தே குடுத்திருக்காங்க பாருங்க. நீங்க யூஆர் அல்லது இடபிள்யூஎஸ்ல வரீங்க அப்படின்னா 2/1/1996க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஓகேவா? சோ அப்படி பிறந்தவங்களா இருந்தா அவங்களுக்கு 30 வயசுக்கு மேல ஆகியிருக்கும். ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா 2/1/1993க்கு முன்னாடி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கக்கூடாது. எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 2/1/1991க்கு முன்னாடி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? சோ இதுதான் 18 to 30 இயர்ஸ் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டா கொடுத்துட்டாங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி மினிமம் லிமிட் பாத்தீங்கன்னா 1/1/2008க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஓகே, 1/1/2008க்கு அப்புறம் பிறந்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு 18 இயர்ஸ் ஆகியிருக்காது. ஓகேவா? சோ கரெக்டா பாத்துக்கோங்க. நீங்க யூஆர்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்போ வருது, ஓபிசினா உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்போ, எஸ்சி எஸ்டினா உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்போ வருதுங்கிறத பாத்துக்கோங்க. ஓகேவா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 5 வருஷம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதாவது மினிமம் 18 மேக்ஸிமம் 30 சொல்லியிருந்தாங்களா? அப்ப நீங்க 35 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்ப மினிமம் 18 மேக்ஸிமம் 33 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் யூஆரா இருக்கீங்கன்னா உங்க சர்வீஸ்ல இருந்து 3 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓபிசி நான் கிரீமி லேயர்னா 6 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனு எஸ்சி எஸ்டி அப்படின்னா 8 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. நீங்க பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா அதுல யூஆர்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. மினிமம் 18 மேக்ஸிமம் 30னா பிடபிள்யூபிடி யூஆரா இருக்கீங்கன்னா 40 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். பிடபிள்யூபிடி ஓபிசி நான் கிரீமி லேயரா இருக்கீங்க அப்படின்னா 13 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்ப மினிமம் 18 மேக்ஸிமம் 43 வயசு வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 15 வயசு வரைக்கும் 15 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்போ மினிமம் 18 மேக்ஸிமம் 45 வயசு வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, இந்த மேக்ஸிமம் லிமிட் கூட இந்த இயர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி candidates who are serving group C or group D railway staff minimum 3 years service as well as substitutes with minimum 3 years service in continuous or in broken spells in railways. அதாவது நீங்க ரயில்வேல group D இல்ல group C ஆவோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க group D ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ரயில்வேல group D போஸ்டுக்குள்ள ஏதோ ஒரு போஸ்ட்ல இருக்கீங்க, யூஆர் அல்லது இடபிள்யூஎஸ் இருக்கீங்கன்னா 40 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா 43 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டி இருக்கீங்கன்னா 45 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். இது யாரு அப்படின்னா ஆல்ரெடி ரயில்வேல குரூப் டி எம்ப்ளாயியா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ரயில்வே எம்ப்ளாயியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அது போக பாத்தீங்கன்னா விடோ, டிவோர்ஸ்டு விமன், ஜுடிஷியலி செப்பரேட்டடா இருப்பாங்க இல்லையா? சோ அந்த கேண்டிடேட்ஸுக்கு, அந்த விமன் கேண்டிடேட்டுக்கு யூஆர்ஆர் இடபிள்யூஎஸ்னா 35 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓபிசி நான் கிரீமி லேயர்னா 38 வரை எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டி அப்படின்னா 40 வயசு வரைக்கும் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? சோ நீங்க என்ன ரிசர்வேஷன்ல போறீங்களோ, எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் வச்சிருக்கணும். ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் வச்சிருக்கணும். ஆல்ரெடி குரூப் டி ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா சோ அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்க வந்து வச்சிருக்கணும். ஓகேவா? அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்கவங்க எல்லாருமே அவங்க என்ன சொல்லிருக்காங்களோ அதுக்கான ப்ரூஃப் வந்து கரெக்டா வச்சிருக்கணும். ஓபிசி அப்படின்னா ஓபிசி சர்டிபிகேட் நம்பர் வந்து நீங்க கொடுக்கணும் அப்ளை பண்ணும்போது. எஸ்சி எஸ்டி அப்படின்னா உங்களோட சர்டிபிகேட் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். ஓகே, ஃபீஸ் வந்து நான் சொல்லிட்டேன் இந்த கிளாஸோட ஸ்டார்டிங்ல. என்ன சொன்னேன்? இப்போ ஜெனரல்ல வரக்கூடிய மென்னு, ஓபிசில வரக்கூடிய மென்னுக்கு பாத்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் ஃபீஸ். ஓகே, இந்த 500 ரூபாயில உங்களுக்கு 400 ரூபாய் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா இதுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து வைப்பாங்க, ரிட்டன் எக்ஸாம். ஓகே, சிபிடி 1 நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீங்க பே பண்ண 500ல 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க, இல்ல எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிடபிள்யூபிடி, ஃபீமேல் கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 250 ரூபாய் ஃபீஸ். இந்த 250 ரூபாய் ஃபீஸையும் நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 அட்டன் பண்ணிட்டீங்கனாலே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஃபீஸ் பே பண்ணுவீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சிபிடி 1 எழுதுனதுமே பாத்தீங்கன்னா இந்த ஃபீஸை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஃபீஸ் எப்படி பே பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நார்மலா எப்படி பண்ணுவோமோ நெட் பேங்கிங் மூலமாவோ யூபிஐ மூலமாவோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் எப்படி வாங்கணும் எல்லா டீடைலுமே உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க.
நீங்க வந்து இ சேவை மையம் போனீங்கனாலே உங்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட், இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி ஓபிசி சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா 1 இயர் தான் வேலிடா இருக்கும். ஓகேவா? அகைன் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெனியூவல் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா என்ன டிசபிலிட்டியோ அதுக்கான சர்டிபிகேட் வந்து நீங்க வாங்கியிருக்கணும். ஓகேவா? ஹியரிங் இம்பேர்டா இல்லைனா விஷுவலி இம்பேர்டா என்ன மாதிரி பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்டோ அதுக்கான சர்டிபிகேட்டும் நீங்க வந்து வச்சிருக்கணும். ஓகே. இந்த சர்டிபிகேட் எல்லாம் உங்களுக்கு எப்ப தேவைப்படும் அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது கரெக்டா உங்களுக்கு வந்து நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய டேட்டுக்கு முன்னாடி நீங்க வந்து வாங்கியிருக்கணும். ஓகே. இப்போ இதோட செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும். சிபிடி 1ன்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு நடக்கும். டைம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டைம். அதாவது 90 நிமிஷம். எதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஜெனரல் அவேர்னஸ்க்குள்ளேயே உங்களுக்கு சயின்ஸ் கொஸ்டினும் இன்க்ளூட் ஆகிரும். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், சயின்ஸ் எல்லாமே வந்துரும். இதுல 40 கொஸ்டின், மேக்ஸ்ல 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின். டோட்டலா 100 கொஸ்டின். டைம் வந்து 1.5 மணி நேரம். ஓகேவா? இதே நீங்க பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மணி நேரம் டைம். ஓகேவா? மத்த ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் 1.5 மணி நேரம் டைம். பிடபிள்யூபிடி அப்படின்னா 2 மணி நேரம் டைம். ஓகேவா? சோ இப்போ வந்து இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க். ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா போட்டீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா போட்டதுல இருந்து 1/3 மார்க் வந்து என்ன பண்ணிடுவாங்க? ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்போ சிபிடி 1 முடிஞ்சிருச்சு. சிபிடி 1 தான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு ஒரு ஹால் டிக்கெட் வரும். அந்த ஹால் டிக்கெட் எடுத்துட்டு நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 வந்து எழுதுவீங்க. இதுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கட் ஆஃப் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பாத்தீங்கன்னா சிபிடி 2க்கு வந்து கூப்பிடுவாங்க. சோ இது வேரியஸ் ஷிஃப்ட்ஸ்ல வந்து நடக்கும். நிறைய ஷிஃப்ட் வந்து நடக்கும். ஒரு ஷிஃப்ட் ஈஸி, ஒன்னு மாடரேட், ஒன்னு டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனலா கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணும்போது நார்மலைசேஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து சிபிடி 2க்கு வந்து கூப்பிடுவாங்க. ஓகேவா? சோ இப்போ இதோட சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்களா? சோ மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் சொன்னேன் இல்லையா? இதோட சிலபஸ் பாருங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃபிராக்ஷன் போன டைம் என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான். இதுல எந்த சேஞ்சஸுமே இல்ல. இது எல்லாமே படிக்கிறதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்க படிச்சாலே போதும். ஓகே. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கான சிலபஸ். எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்ங்கறவங்க ஒரி பண்ணவே வேண்டாம். எல்லாமே நம்ம ஆப்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ரீசனிங்க்கு பாத்தீங்கன்னா அனாலஜி, நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், அதே மாதிரி கோடிங், டிகோடிங், ஜம்பிளிங், வென் டயகிராம், சிலாஜிசம், அனாலிட்டிக்கல் ரீசனிங், ரிலேஷன்ஷிப், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், டெசிஷன் மேக்கிங் இது எல்லாமே ரீசனிங்கோட சிலபஸ். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓவராலா பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், சயின்ஸ் இதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. அதுல ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, மிடிவல் இந்தியா வந்துரும். பாலிட்டி, ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிக்கணும். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து மினிமம் பெர்சன்டேஜ் மார்க்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து நமக்கு முக்கியம் இல்ல. நாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க வைக்கிற கட் ஆஃப் விட அதிகமான மார்க் எடுக்கணும். ஒன்னு கட் ஆஃப் இல்ல அதை விட அதிகமான மார்க் எடுத்தாதான் நமக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். ஓகே. இப்போ இந்த சிபிடி 1 வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சிபிடி 2 எக்ஸாம் வந்து நடக்கும். இந்த சிபிடி 2 ஓட சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா வேற தனியா எந்த சிலபஸும் படிக்க வேண்டாம். சிபிடி 1க்கு என்ன படிச்சீங்களோ அதே மேக்ஸ், அதே ரீசனிங், அதே ஜெனரல் அவேர்னஸ் தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே 1.5 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம். ஆனா எக்ஸாம்ல டோட்டல் மார்க் பாத்தீங்கன்னா 120 மார்க். சிபிடி 1க்கு வந்து நான் என்ன சொன்னேன் 100 மார்க்னு சொன்னேன்னா சிபிடி 2 வந்து பாத்தீங்கன்னா 120 மார்க். இதுல ஜெனரல் அவேர்னஸ்ல 50 கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸ்ல 35 கொஸ்டின், ரீசனிங்ல 35 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் ஃபார் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி ஷால் பி பேஸ்ட் ஆன் த நார்மலைஸ்டு மார்க்ஸ் அப்டைன் பை தம் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி. அதாவது சிபிடி 1 எழுதி முடிச்சதும் உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. ஓகேவா? அந்த கட் ஆஃபை நீங்க கிளியர் பண்ணாதான் சிபிடி 2க்கு கூப்பிடுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. Total number of candidate to be shortlisted shall be 15 times the community-wise vacancies of the post notified against the RRB as per the merit in first stage CBT. இது என்ன அப்படின்னா எவ்வளவு பேரை சிபிடி 2க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்க கேட்டகரியில இப்போ ஓபிசிக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, நீங்க அப்ளை பண்ணிருக்க ஜோன்ல ஓபிசியா இருக்கீங்க இல்ல எஸ்சி எஸ்டியா இருக்கீங்கன்னா உங்க கேட்டகரியில எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கோ அதுல 15 டைம்ஸ் வந்து சிபிடி 2க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ரயில்வே ரிசர்வ் த ரைட் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் திஸ் லிமிட் இன் டோட்டல் ஆர் ஃபார் எனி ஸ்பெசிபிக் கேட்டகரி. சோ இது வந்து 15 டைம்ஸ் வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கும் டிக்ரீஸ் பண்றதுக்கும் ரயில்வேக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குங்கிறத இதுல சொல்லியிருக்காங்க. சிபிடி 1ல இருந்து சிபிடி 2க்கு எத்தனை பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா
15 டைம்ஸ். ஓகே, எவ்வளவு வேகன்சி இருக்கோ அதுல 15 டைம்ஸ். ஓகே, இப்ப இதுக்கு டைம் பாத்தீங்க அப்படின்னா சிபிடி 2க்கு வந்து 1.5 மணி நேரம் டைம். அதே மாதிரி பிடபிள்யூபிடி மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் டைம். இதுக்கு நெகட்டிவ் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. அதனால ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும். சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா மேல என்ன பார்த்தோமோ சிபிடி 1க்கு அதே சிலபஸ். நம்பர் சிஸ்டம், டெசிமல், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அனாலஜி, நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், ஜம்ப்லிங், வென் டயக்ராம், மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர், டேட்டா சஃபிசியன்சி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், டெசிஷன் மேக்கிங், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரீசனிங்குள்ள வந்துடும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், சயின்ஸ், கம்ப்யூட்டர். ஓகே, இதையும் சேர்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் இந்த சப்ஜெக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும். ஷார்ட்கட் கீஸ், அதே மாதிரி எக்ஸ்பான்ஷன்ஸ், இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். அதே மாதிரி ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன், மிடிவல், மாடர்ன் இந்தியால இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். இவ்வளவுதான் படிக்க வேண்டியது. ஓகே, எல்லாமே உங்களுக்கு நம்ம பேட்ச்ல வந்து கொடுத்துருக்கோம். சோ அதுல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. சிபிடி 2 முடிஞ்சதும் அதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. சோ இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சில ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா சிபிடி 2 ஸ்கோரை வச்சு டைரக்டா பாத்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன இருக்கும்னா டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். அதே மாதிரி நார்மலைசேஷன் வந்து பண்ணுவாங்க. இப்போ 2 ஷிஃப்ட் நடக்குது இல்ல 3 ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒன்னு ஈஸியா இருக்கும், ஒன்னு டஃபா இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலைசேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? இப்போ இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க யாருக்கெல்லாம் டைப் டெஸ்ட் இருக்கும், யாரெல்லாம் சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் டிவி அண்ட் மெடிக்கல் போலாங்கிறத இந்த டேபிள்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. சிபிடி 1 எழுதியாச்சு, சிபிடி 2 எழுதியாச்சு. இதுக்கு கீழே 4 போஸ்ட் வருது. 4 போஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் இருக்காங்க இல்லையா? சோ இந்த போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னா சிபிடி 2க்கு அப்புறம் டைரக்டா உங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். ஓகேவா? வேற எந்த ஒரு ஸ்கில் டெஸ்டும் இருக்காது. அதே மாதிரி ட்ரைன்ஸ் கிளர்க் இந்த போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். ஓகேவா? அதே இது அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் இந்த 2 போஸ்ட்டுக்கும் நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னா சிபிடி 2 அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும், டைப்பிங் டெஸ்ட். இது ரொம்ப ஈஸி தான். சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க லேப்டாப்லயே நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே இந்த டைப்பிங் டெஸ்ட்டுக்கான ஸ்பீடு வந்துரும். இந்த டைப் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஆகணும்னா குவாலிஃபை ஆகணும். நீங்க சிபிடி 2ல என்னதான் மார்க் எவ்வளவு ஹையா எடுத்திருந்தாலும் 120க்கு 110 மார்க் வரைக்கும் எடுத்திருந்தாலும் ஒரு டாப்பரா எடுத்திருந்தா கூட இந்த டைப் டெஸ்ட்ல குவாலிஃபை ஆனா மட்டும்தான் டிவி அண்ட் மெடிக்கலுக்கு போக முடியும். ஓகேவா? சோ கிளியரா புரிஞ்சிருச்சா? இந்த 2 போஸ்ட்டுக்கும் டைரக்டா சிபிடி 1 சிபிடி 2 முடிஞ்சதுமே உங்களை வந்து டிவி அண்ட் மெடிக்கலுக்கு அனுப்பிடுவாங்க. இந்த 2 போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டைபிஸ்ட்னு வருது பாத்தீங்களா? அதனால ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். ஓகே, சோ அததான் இங்க டீடைலா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. Based on the performance of candidates CBT, CBTST examination, candidates equal to the number of vacancies will be called for DV 1:1 ரேஷியோல வந்து டிவிக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஃபைனலா டிவி அண்ட் மெடிக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. ட்ரைனிங் இருக்கும், ட்ரைனிங்க்கு அப்புறம் போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. ஓகே, சோ இதுதான் என்டிபிசி எக்ஸாமோட A to Z இன்ஃபர்மேஷன். நான் உங்களுக்கு ஏஜ் லிமிட் சொல்லிட்டேன். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ இதுக்கப்புறம் என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா ஆர்ஆர்பி வெப்சைட்ல போயிட்டு நீங்க இப்பதான் புதுசா அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். ஓகே, எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத நாளைக்கு வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ நான் ஓவராலா உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு நீங்க 12th வந்து பாஸ் பண்ணிருக்கணும். நீங்க ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஓபிசி சர்டிபிகேட் வந்து வாங்கிக்கோங்க. இந்த குரூஷியல் டேட்டுக்கு முன்னாடி லாஸ்ட் டேட் இருக்கு இல்லையா? அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி ஓபிசி சர்டிபிகேட் வாங்கிருங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டியா இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட்டும் நீங்க வந்து வாங்கிடணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அதே மாதிரி பிடபிள்யூபிடி அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட்ஸ், இல்ல இடபிள்யூஎஸ்ல வரீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட்ஸ், இது எல்லாமே வாங்கிருங்க. அந்த டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் டேட் சொல்லிருக்காங்க இல்லையா? அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட், அதுக்கு முன்னாடி இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்க வந்து வாங்கியிருக்கணும். ஓகேவா? சோ அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனமா அப்ளை பண்ணணும். ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா பிரவுசிங் சென்டர் போய் அப்ளை பண்ணுவாங்க. பிரவுசிங் சென்டர்ல பாத்தீங்கன்னா அவசரத்துல போன டைம்லாம் பாத்தீங்கன்னா போட்டோவெல்லாம் மாத்தி அப்லோட் பண்ணி விட்டாங்க, நேம மாத்தி இது பண்ணிட்டாங்க. இனிஷியல் மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மால் லெட்டரா வச்சுட்டு மத்த எல்லா லெட்டரும் கேபிட்டலா டைப் பண்ணிட்டாங்க.
நீங்க ப்ரௌசிங் சென்டர் போய் அப்ளை பண்ணாலும் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து கரெக்டா எல்லா டீடைல்ஸும் என்ட்ரு பண்றாங்களாங்கிறத பாருங்க. அது மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய டீடைல்ஸ் எதையுமே நாம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஒன் டைம் நம்ம கொடுக்குற மாதிரி ஓடிஆர் தான், அது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அதை வந்து மாத்த முடியாது. உங்க நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி டீடைல்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால அப்ளை பண்ணும்போது கவனமா அப்ளை பண்ணுங்க. நாளைக்கு மார்னிங் வீடியோலயே நான் ஹவு டு அப்ளைன்னு உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிருவேன். வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருவேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இது போகையும் இந்த எக்ஸாம் பத்தி வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நான் இப்பதான் மேம் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போறேன். நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு 18 வயசு ஆகிருச்சு, நான் செகண்ட் இயர் படிக்கிறேன், தேர்ட் இயர் படிக்கிறேன், நான் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாமா, நான் 12th முடிச்சிட்டேன், இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸ்ல என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் கொடுத்துருப்போம். இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த எக்ஸாமை நீங்க தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலயுமே எழுதலாம். ஓகேவா? சோ தமிழ்லயும் இந்த எக்ஸாம் எழுதலாம், இங்கிலீஷ்ல எழுதலாம், மலையாளத்துல எழுதலாம், தெலுங்குல எழுதலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் அப்படிங்கும் போது நீங்க தமிழ்ல இந்த எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகேவா? சோ நீங்க தமிழ்லயும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். அதனால நம்ம ஆப்ல கிளாஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலயுமே கொடுத்துருப்போம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் வந்து கொடுத்துருப்போம். அந்த பிளான் படி நீங்க படிச்சுட்டு வரும்போது ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே கரெக்டா டெஸ்ட் இருக்கும். அந்த பிளானை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். வேற எந்த புக்கு எதுவுமே நீங்க வெளியில வாங்க வேண்டாம். இப்ப நம்ம என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அதை பார்த்துட்டு நம்ம ஆப்லயே மெட்டீரியல்ஸ் வந்து தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா கொடுத்துருப்போம். அதை டவுன்லோட் பண்ணி அந்த மெட்டீரியல்ஸை ஒவ்வொரு டாபிக் வைஸா படிச்சுட்டு வாரம் நம்ம கொடுக்குற டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிட்டு டெய்லி லைவ் கிளாஸ் பாத்தீங்கன்னா காலையில 10:30 இருந்து 11:30 வரை லைவ் கிளாஸ் இருக்கும். இந்த லைவ் அட்டன் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இது ஆட்டோமேட்டிக்காவே ரெக்கார்ட் ஆகுற மாதிரி செட் பண்ணிருக்கோம். நீங்க எந்த டைம்னாலும் லைவை மிஸ் பண்ணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். இதை மட்டும் படிச்சாலே உங்களால என்டிபிசி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இப்ப நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கான எக்ஸாம் எப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026ல தான் எக்ஸாம் இருக்கும். மினிமம் 4 மாசம், மேக்சிமம் 6 மாசம் கழிச்சு தான் எக்ஸாம் வரும். ஓகேவா? இப்ப இருந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராவே எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். சோ படிக்க ஆரம்பிங்க. அப்ப இந்த கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் கொடுத்துருப்போம். என்டிபிசி கிராஜுவேட்டுக்கும் இந்த கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம், அண்டர் கிராஜுவேட்டுக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு இன்னைக்கு. சோ நீங்க ஜேஇ படிச்சுட்டு இருந்தாலும் அதுக்கான கிளாஸஸும் நம்ம கோர்ஸ்லயே ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்துருப்போம். அதே இது எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க 1999 ஒரு டைம் தான் பே பண்ணுவீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். இதை தாண்டி வேற எதுவுமே நீங்க படிக்க வேண்டாம். 100%, 200% ஷுவரா சொல்றேன். ஆனா இதுல இருக்கிறதெல்லாம் முடிக்கணும்னா நீங்க இப்பவே படிக்க ஆரம்பிக்கணும். எக்ஸாம் எனக்கு அடுத்த வாரம், நான் இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நீங்க ஒரு குறைஞ்சது 4ல இருந்து 6 மாசமாவது ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் அவங்க கொடுக்குற ஜிபே நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டீம் வந்து பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.